Hi friends, Anna University, April May 2026 Regulation 2021 எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் கோட் CY3151, சப்ஜெக்ட் நேம் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி. இந்த பேப்பருக்கான பார்ட் பிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்க எல்லா கொஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக ரீட் பண்ணிட்டு போயிடுங்க. ஃபஸ்ட்டு 11th கொஷின் யூனிட் 1ல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஏல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் முனிசிபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் வித் எம்பசைஸ் ஆன் பிரைமரி ட்ரீட்மெண்ட் அண்ட் டிஸ்இன்ஃபெக்ஷன் மெத்தட் யூவி ஓசனேஷன் அண்ட் பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன். முனிசிபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட்னு கேட்டாலே நீங்கள் இது எல்லாமே ரைட் பண்ணணும். பிரைமரி மெத்தடும் ரைட் பண்ணணும், டிஸ்இன்ஃபெக்ஷன் மெத்தடும் ரைட் பண்ணணும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முனிசிபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை எப்படிலாம் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் டு பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங் பர்பஸ்னு கேட்டாலும் முனிசிபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் தான் ரைட் பண்ணணும். டொமஸ்டிக் வாட்டர் ட்ரீட்மெண்ட்னு கேட்டாலும் முனிசிபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் தான் ரைட் பண்ணணும். செகண்ட் கொஷின் வாட் இஸ் டீசாலினேஷன், டிஸ்கிரைப் த ரீசாலினேஷன் ஆஃப் பிராக்கிஷ் வாட்டர் பை ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மெத்தட். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த கொஷினை வேற எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா ஹவு சி வாட்டர் இஸ் பியூரிஃபைடு யூசிங் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மெத்தட்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் பாய்லர் ஃபீட் வாட்டர். பாய்லர் ஃபீட் வாட்டரோட ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் ரெண்டு இருக்குது. ரெண்டுமே பார்த்துக்கோங்க, ரெண்டுமே தனித்தனியாக கூட கேட்கலாம். எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் எக்ஸ்சேஞ்ச் டீமினரலைசேஷன் ஜியோலைட் ப்ராசஸ் வந்துடும். இன்டர்னல் ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கால்கோஜன், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்பேட் கண்டிஷனிங், அந்த மாதிரி ஒரு 4 கண்டிஷனிங் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ட்ரீட்மெண்ட்டில் வரும். எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டில் அயன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸும் டீமினரலைசேஷன் ப்ராசஸும் வரும். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இந்த 4 கொஷினை தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் 12th ஏ கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் வேரியஸ் ப்ரிப்ரேஷன் ஆஃப் நானோ மெட்டீரியல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் ஜெல் இருக்குது, லேசர் அப்ளேஷன், கெமிக்கல் வேப்பர் டிபோசிஷன் சிவிடி மெத்தட், எலக்ட்ரோ டிபோசிஷன், எலக்ட்ரோ ஸ்பின்னிங், சால்வோ தெர்மல். இந்த 6 ப்ரிப்பரேஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக படிச்சுக்கோங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவிடி, எலக்ட்ரோ டிபோசிஷன், எலக்ட்ரோ ஸ்பின்னிங், அப்புறமே சால்ட் ஜெல்லாம் ரிப்பீட்டராக கேட்குறாங்க. பட் இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அடிக்கடி கொஷின்ஸ் வருது. அதனால 6மே பார்த்துக்கோங்க. வித் டயக்ராமோட வந்து பார்த்தீங்கன்னா 6 ப்ரிப்பரேஷனையும் தெளிவாக படிச்சு முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் பியில் ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் சைஸ் டிபெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல். அது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு 4 ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் ரைட் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் த அப்ளிகேஷன் ஆஃப் நானோ மெட்டீரியல் இன் மெடிசன், அக்ரிகல்ச்சர், எனர்ஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கேட்டலிஸ்ட். இந்த ஒவ்வொரு டாப்பிக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அப்ளிகேஷன்ஸ் பார்த்துக்கோங்க, டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இது கேட்டாங்கன்னா டேரெக்டாக 16 மார்க்ஸில் கூட கேட்பாங்க. உங்களுக்கு ஜென்ரலாக அப்ளிகேஷன் ஆஃப் நானோ மெட்டீரியல்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எதனா 2 எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி மெடிசனோட அப்ளிகேஷன் எழுதுங்க, இல்லைனா அக்ரிகல்ச்சரோட அப்ளிகேஷன் எழுதுங்கன்னு மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. அதனால் தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் 13th ஏல ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் கிப்ஸ் பேஸ் ரூல் அப்ளை இட் டு த ஒன் காம்போனன்ட் சிஸ்டம். அதை வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அண்ட் ட்ரா இட் பேஸ் டயக்ராம், டிஸ்கஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ட்ரிபிள் பாயிண்ட். ஒன் காம்போனன்ட் சிஸ்டமை டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் லெட் சில்வர் சிஸ்டம். லெட் சில்வர் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிபிஏஜினோ கேட்கலாம், ஆர் 2 காம்போனன்ட் சிஸ்டம்னு கேட்கலாம். லெட் சில்வர் சிஸ்டம் 2 காம்போனன்ட் சிஸ்டம் வெரி இம்பார்ட்டன்ட். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பேட்டின்சன் ப்ராசஸும் சேர்த்து படிச்சுக்கோங்க. பேட்டின்சன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 காம்போனன்ட் சிஸ்டம் கூட சேர்த்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் பி கொஷின் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் மெட்டல் மேட்ரிக்ஸ், செராமிக்ஸ், பாலிமர், ஹைபிரிட் காம்போசிட். இந்த 4 காம்போசிட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷனை தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஷினுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தெளிவாக படிச்சுட்டு பி கொஷினும் பார்த்துக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கொஷினே வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஷின்லையும் கேட்டிருந்தாங்க. ஏலையும் இதே கொஷின், பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏல வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் மேட்ரிக்ஸோ, பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராமிக்ஸ் மேட்ரிக்ஸோ ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வேணால் வரும். அதனால் நம்ம அதுக்கு ரெடி ஆகி போனோம்னா நம்ம எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு தான் போனோம். இந்த 2 கொஷினை தெளிவாக படிச்சுட்டு இந்த பி கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அப்ளிகேஷன், கான்செப்ட் வைஸ் தெரிஞ்சுட்டு போயிடுங்க. நீங்கள் கேட்டால் கூட நீங்கள் ரைட் பண்ணிடலாம். நீங்கள் படித்ததை வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் யூனிட் 4க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 14th ஏல ஃபர்ஸ்ட் கொஷின் மேனுஃபேக்சர் ஆஃப் மெட்டாலஜிக்கல் கோக் யூசிங் ஓட்டோ ஹாஃப்மேன் மெத்தடு. உங்களுக்கு எப்படி வந்து மேனுஃபேக்சர் ஆஃப் மெட்டாலஜிக்கல் கோக்குன்னு மட்டும் தனியாகவும் கேட்கலாம்,
இல்லை ஓட்டோ ஆஃப்மேன் ப்ராசஸ்ன்னு சேர்த்து கூட கேட்கலாம். கொஷினை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. செகண்ட் கொஷின், மேனுஃபேக்சர் ஆஃப் சிந்தட்டிக் பெட்ரோல் பை பெர்ஜியஸ் ப்ராசஸ். இந்த கொஷினை வேற எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ப்ரிப்பேர் லிக்விட் ஃபியூல் ஃப்ரம் சாலிட் கோல். இப்படி கேட்டாங்கனாலும் நீங்கள் பெர்ஜியஸ் ப்ராசஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணணும். கூடயே வந்து பார்த்தீங்கன்னா நாக்கிங் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மார்க்ஸ் அளவு பார்த்து வச்சுக்கோங்க. பியில் ஃபர்ஸ்ட் கொஷின், அனலைசிஸ் ஆஃப் ப்ராக்சிமேட் அண்ட் அல்டிமேட் அனலைசிஸ் ஆஃப் கோல். இம்பார்ட்டன்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் அனாலிசிஸ் ஆஃப் ஃப்ளூ கேஸ் பை ஆர்செட் மெத்தடு. இந்த யூனிட்ல பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. கிராஸ் அண்ட் நெட் கலோரிஃபிக் வேல்யூவை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பன், நைட்ரஜன், சல்ஃபர், நைட்ரஜன், ஆஷ் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஸ்ட்ரீம் கொடுத்துட்டாங்க. அந்த ஃபார்முலா இருந்ததுன்னா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போட வேண்டியதான். வெரி ஈஸியான ப்ராப்ளம் தான், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 5க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா செகண்டரி பேட்டரி, லித்தியம் அயான் பேட்டரியும் லெட் ஆசிட் பேட்டரியும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி பேட்டரி, அந்த பேட்டரி படிச்சுக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூல் செல் H2O2 மைக்ரோபியல் ஃபியூல் செல், இந்த கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் அதை பற்றி படிச்சுக்கோங்க. அப்புறம் சூப்பர் கெப்பாசிட்டரோட பிரின்சிபல், அதோட டைப்ஸ், எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டெவலப்மெண்ட் இன் சோலார் செல்ஸ் அண்ட் தர் ஒர்க்கிங், இந்த 4 கொஷினை தெளிவாக பார்த்துக்கோங்க. 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்க கொஷின்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இந்த 5th யூனிட் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக் பண்ணியிருக்க கொஷினை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோலார் செல் வந்து பார்த்துக்கோங்க. உங்களால் பார்த்துட்டு போக முடியல, என்னால் டைம் கிடைக்கல, ஃபுல்லாக படிக்க முடியலனாலும் ஜஸ்ட் அதோட சப் டாபிக் அண்டு எப்படி நம்ம கண்டென்ட் கேட்டால் எதனா ஒரு பேஜ் 2 பேஜ் எழுதுகிற அளவாச்சு பார்த்துட்டு போயிடுங்க. எந்த கொஷினுமே விட்டுட்டு வராதிங்க. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ், அதோட டெஃபினிஷன்லாம் கொஞ்சம் கரெக்டாக ரைட் பண்ணணும். அண்டு டைக்ராம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் டைக்ராம் கொஷின்லாம் நீட்டாக படிச்சுட்டு போங்க. ஓகே.